கிறிஸ்டல் ஹோம்ஸ் கம்பெனியோடைய 33rd ப்ராஜெக்ட் இது. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 3.5 ஏக்கர்ஸ் வரும். டோட்டலா வந்து 84 பிளாட்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 1250ல இருந்து 1400 வரைக்கும் இருக்கு. ரோட்ஸ் இப்போ நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரோட்ல இருக்கும். இது வந்து 33 ஃபீட் வரும். ஜங்ஷன் ரோடு வந்து 30 ஃபீட்ல வரும். ஓகே. இன்டீரியர் ரோட்ஸ் எல்லாமே 24 ஃபீட்ல வரும். இப்போ காம்பவுண்ட் வால்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற ப்ராப்பர்ட்டிஸ்ல பிரிக்ஸ் வச்சு தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து 6 ஃபீட்டுக்கு கிரானைட் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம சைட்ல எவ்ரி 50 ஃபீட்டுக்கு நம்ம ஸ்ட்ரீட் லைட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். 24x செக்யூரிட்டி சர்வீசஸ் நம்ம உள்ள கொடுத்தாச்சு. சிசிடிவி சர்வேலன்ஸ் கேமராவும் இருக்கு. அப்ரூவல் வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ் ப்ராஜெக்ட். லோன் வந்து நம்ம பேங்க்ல 80% லோன் பண்ணலாம். அடுத்து இவி கார் சார்ஜ் பாயிண்ட் உள்ள கொடுக்க போறோம். ஓகே. குழந்தைங்களோட என்ஜாய் பண்றதுக்கு நம்ம ஒரு 12,000 ஏரியா ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம பார்க்கும் கொடுத்துருக்கோம். ஆமா. அதுக்கு பக்கத்துலயே சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா நம்ம 3,000 ஸ்கொயர் ஃபீட்ல டெவலப் பண்ணிருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் ஹோம்ஸோட ஜென் தீம்ல இருக்க ஒரு ப்ராஜெக்ட் தாங்க வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மகாபலிபுரம் ரோட்ல இருந்து ஈசிஆர் வழியா போற இடத்துல தான் இருக்கு. இப்போ நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ இருக்காரு. ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டல் ஹோம்ஸ், இந்த கிறிஸ்டல் ஹோம்ஸை பத்தி உங்க கம்பெனியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. கிறிஸ்டல் ஹோம்ஸ் கம்பெனியோடைய 33rd ப்ராஜெக்ட் இது. ஈஸியர்ல நம்மளுடைய 8th ப்ராஜெக்ட்ல நம்ம இப்போ இருக்கோம். ஜென் அப்படின்ற பேர்ல மொத்தம் இந்த கிறிஸ்டல் ஹோம்ஸ் வந்து 33 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கு. அதுல ஈசிஆர்லயே வந்து பாத்தீங்கன்னா இது 8th ப்ராஜெக்ட் நம்மளோட. ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. எந்த ஏரியாலாம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் ஹோம்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கு? இதுக்கு முன்னாடி நம்ம ஒரகடம்ல பண்ணிருக்கோம், திருவள்ளூர் சைடுல பண்ணிருக்கோம், செங்கல்பட்டு இந்த ஏரியாலாம் முடிச்சிருக்கோம். இப்போ ஈசிஆர்ல கரண்ட்லி போயிட்டு இருக்கு ப்ராஜெக்ட். இப்போ ஃபுல் ஃபோக்கஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஈசிஆர்ல போயிட்டு இருக்கு. ஓகே ப்ரோ. இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் வருவோம் ப்ரோ. புத்தர் இருக்காரு. ஜென் தீம்டு ப்ராஜெக்ட் நீங்க வந்து இத வந்து ப்ரோமோட் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா ஜென் தீம்டு அப்படின்றீங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. அதாவது எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஒரு தீம் பேஸ்ட் நம்ம கொண்டு போவோம். கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கட்டும் அப்படின்றதுனால எல்லாரும் அது உங்க அது ஒரு யூனிக் அந்த மாதிரி ஒரு தீம் பேஸ்ட்ல தான் போகும். அந்த மாதிரி இது ஜென் அப்படின்ற தீம்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஜென் அப்படின்னா மெடிடேஷன் ஓரியன்டா வரும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியா நம்ம இது பண்ற மாதிரி. பிளஸ் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இங்க பார்க் வந்து ஒரு 12,000 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம கொடுத்துருக்கோம். கிரீனிஷா புத்தா ஸ்டாச்சு எல்லாம் வச்சு அங்கேயே வச்சிருக்கோம். ஆமா, பீஸ்ஃபுல்லா. அதுக்கு பக்கத்துலயே வந்து ஒரு 3,000 ஸ்கொயர் ஃபீட்ல கிட்ஸ் பிளே ஏரியாவும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம அதெல்லாம் அடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஏக்கர் ப்ரோ? இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா 3.5 ஏக்கர்ஸ் வரும். ப்ரோ இந்த 3.5 ஏக்கர்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. மொத்தம் எத்தனை பிளாட்ஸ் இருக்கு ப்ரோ? டோட்டலா வந்து 84 பிளாட்ஸ் இருக்கு. எல்லா பிளாட்ஸ்க்குமே நம்ம மிட் பாயிண்ட்ல நம்ம போர்ட்ஸ் வச்சிருப்போம். பாத்தீங்கன்னாவே தெரியும். ஓகே, அதாவது ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பிளாட் நம்பரோட தெரியறதுக்கு நம்ம போர்ட்ஸ் கொடுப்போம். ப்ரோ இப்போ பிளாட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இங்க வந்து இருக்கு ப்ரோ? ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. 1000 ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து என்ன ப்ரோ? அதாவது நீங்க பிளாட்டா சொன்னாலும் ஓகே, ஸ்கொயர் ஃபீட் கணக்குல சொன்னாலும் ஓகே. பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 1250ல இருந்து 1400 வரைக்கும் இருக்கு. கமர்ஷியல் பிளாட்ல முன்னாடி இருக்கிறது எல்லாமே 1400. அதாவது நம்ம முன்னாடி இருந்து அப்படியே பின்னாடி. ஓகே. அதாவது அப்போ ஃபிளாட் வந்து ஸ்டார்டிங் 600 ஸ்கொயர் ஃபீட்னா 7.5 lakhs கிட்ட வரும். ஆமா ஆமா. அதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ்லாம் வந்து இருக்கு. ப்ரோ ரோட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து போட்டிருக்கீங்க. ரோட்ஸோட சைஸ்லாம் என்ன ப்ரோ? ரோட்ஸ் இப்போ நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரோட்ல இருக்கும். இது வந்து 33 ஃபீட் வரும். ஜங்ஷன் ரோடு வந்து 30 ஃபீட்ல வரும். ஓகே. இன்டீரியர் ரோட்ஸ் எல்லாமே 24 ஃபீட்ல வரும். ஓகே. இப்போ பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியன் ஜென் தீம்ல ஃபர்ஸ்ட் நம்ம தான் இங்க கொடுக்குறோம். சவுத் இந்தியாவிலேயே. நீங்க ரெசார்ட்லாம் அந்த தீம்ல இருக்கும். பட் பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டல் ஹோம்ஸ் தான் இப்போ இந்த தீம்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜென் தீம்ல நம்ம பிளாட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சூப்பர். இப்போ காம்பவுண்ட் வால்லாம் பாத்தீங்கன்னா மற்ற ப்ராப்பர்ட்டிஸ்ல பிரிக்ஸ் வச்சு தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து 6 ஃபீட்டுக்கு கிரானைட் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். பிளஸ் அப்படியே சைடுல பாத்தீங்கன்னா பேம்பு ட்ரீஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். இன்னும் அது லுக் கிரீனிஷா இருக்கும் பாக்குறதுக்கு. பிளஸ் சேஃப்டியுமே கூட இருக்கும். ஓகே ப்ரோ. நானும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தேன், என்னடா இது வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கிரானைட் ஸ்டோன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய ப்ராப்பர்ட்டில இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகை சேர்க்கிற மாதிரி தான் இருக்கு. இப்ப நம்ம என்ட்ரில பாத்தீங்கன்னா சேம் உள்ள பார்த்த மாதிரி புத்தா ஸ்டாச்சு வச்சு நம்மளோட என்ட்ரன்ஸ்ல கொடுத்துருக்கோம். என்ட்ரன்ஸ் முன்னாடி நம்ம ஜிஎஸ்டி ரோடு வந்து இருக்கு. ரோடோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 70 ஃபீட் வரும். இது வந்து ஸ்டேட் ஹைவே. ஓகே. ஸ்ட்ரைட்டா போனோம்னா மதுராந்தகம் ஜிஎஸ்டி கனெக்ட் ஆகக்கூடிய ரோடு. இந்த சைடுல இருந்து 500 மீட்டர்ஸ்ல நம்ம ஈசிஆர் கனெக்ட் ஆகும். ஓகே. ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி இது. ஆல்ரெடி நம்ம சைட்ல எவ்ரி 50 ஃபீட்டுக்கு நம்ம ஸ்ட்ரீட் லைட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் தான் எவ்ரி 50 ஃபீட்டுக்கு இருக்கு. அடுத்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம இபி கனெக்ஷனுமே உள்ள கொண்டு வந்துட்டோம். இமிடியேட்டா இங்க வந்து பிளாட் பை பண்ணி வீடு கட்டணும் அப்படின்னாலும் எந்த விஷயம் கிடையாது. ப்ரோ நம்ம ப்ராஜெக்ட் வந்து எப்படி ப்ரோ? கேட்டட் கம்யூனிட்டியா ப்ரோ? ஆமா ப்ரோ. டோட்டலா 3.5 ஏக்கர் ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி தான். 84 பிளாட்ஸ் இருக்கு. 24x செக்யூரிட்டி சர்வீசஸ் நம்ம உள்ள கொடுத்தாச்சு.
சிசிடிவி சர்வேலன்ஸ் கேமராவும் இருக்கு. 2 இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் இல்ல. ஓகே ப்ரோ. அதனால பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் சேஃப் தான். செக்யூரிட்டியோட சேஃபா தான் நம்ம ஆமா. ப்ராஜெக்ட் வந்து இருக்கு. ப்ரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம வந்து ஒரு ஒரு பிளாட் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா சம்திங் ஏதோ ஒரு டெவலப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். நம்ம சைட் கண்டிப்பா. பக்கத்துல வந்து என்ன ப்ரோ டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு? ஓகே ப்ரோ. இப்போ சூப்பரா கேட்டீங்க. டெவலப்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ மகாபலிபுரம் டு பாண்டிச்சேரி லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன் அப்ரோச் இருக்கு. இங்கேருந்து நியர்பை காத்தான்கடை ஜங்ஷன்ல ஒரு லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வரப்போகுது. அடுத்து கூவத்தூர் இன்னும் 3 கிலோமீட்டர்ஸ்ல பஸ் ஸ்டாப்பும் வரப்போகுது. அது ஒரு மெயினான டெவலப்மெண்ட்டா இருக்கும். இந்த பைபாஸ் அதாவது நம்ம சர்வீஸ். சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல ஒரு ரயில்வே ஆமா. ஸ்டேஷன் வரப்போகுது. பக்கத்துலயே ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டும் வரப்போகுது. ஆமா. அது கரண்ட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஓகே. இருக்கு. ப்ரோ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பிளாட் அப்படிலாம் வந்துட்டாவே இந்த அப்ரூவல்ஸ்லாம் மெயினா சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்ரூவல்ஸ்லாம் எப்படி ப்ரோ நம்ம சைட்டுக்கு? இப்போ அப்ரூவ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். ஓகே. போன இயர் வந்து டிசம்பர்ல தான் நம்ம அப்ரூவ் வாங்கியிருக்கோம். வாங்கிருக்கோம். கரண்ட் இயர் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் இது. ஓகே ப்ரோ. மத்தபடி அடுத்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்கலாம் வந்து ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்னாவே அவங்க அடுத்து யோசிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த லோன்லாம் அந்த சைடு தான். லோன்லாம் எப்படி ப்ரோ நம்ம கிட்ட? லோன் வந்து நம்ம பேங்க்ல 80% லோன் பண்ணலாம். அதாவது பேங்க்ல 80%. ஆமா. அது வந்து பேஸ்ட் ஆன் ப்ரொஃபைல்ஸ். ஆமா, ஆமா. பேஸ்ட் ஆன் ப்ரொஃபைல்ஸ் வந்து ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா பேஸ் லோன் பண்ணி வந்து இருக்கும். உங்க உங்க டிரான்சாக்ஷன் அதெல்லாம் பேஸ் பண்ணி மாறும். ஆமா, ஆமா. ஓகே. பின்னாடி என்ன ப்ரோ ஏதோ கட்டிட்டு இருக்காங்க? பின்னாடி நம்ம ரெஸ்டாரண்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ஜென் தீம்ல நம்ம கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு. உள்ளே வந்து அந்த ஜாப்பனீஸ் தீம் ரெஸ்டாரண்ட் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஒர்க் ஜென்னுனா போயிட்டு இந்த இருக்கு. ஜப்பானீஸ் தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமா. அந்த ஜென் தீம்னால நீங்க வந்து ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டா உள்ள கொண்டு உள்ள வரீங்க. கொண்டு வர போறோம். சூப்பர் ப்ரோ. அடுத்து ஈவி கார் சார்ஜ் பாயிண்ட் உள்ள கொடுக்க போறோம். ஓகே. ப்ரோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரையும் நம்ம ஜென் டீம் ப்ராஜெக்ட்ட பத்தி நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டீடைலா பேசியாச்சு. இப்போ நம்ம எங்க ப்ரோ இருக்கோம்? இப்போ 84 வீடு உள்ள வருது அப்படின்னா, கண்டிப்பா அவங்க பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு நம்ம பார்க் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும். உள்ள வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி ஜென் தீம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேஷன் ஓரியன்டட் பீஸ்ஃபுல்லா குழந்தைங்களோட என்ஜாய் பண்றதுக்கு நம்ம ஒரு 12,000 ஏரியா ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம பார்க்கும் பார்க்கும் கொடுத்துருக்கோம். ஆமா. அதுக்கு பக்கத்திலேயே சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா நம்ம 3,000 ஸ்கொயர் ஃபீட்ல டெவலப் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம அடுத்து ஆமா. டெவலப் பண்ண போறோம். அடுத்து வந்து உள்ள ஈவி கார் சார்ஜ் பாயிண்ட்டுமே நம்ம கொண்டு வர போறோம். நம்ம ஆல்ரெடி எல்லாமே கிரீனிஷ் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அதுல அடிஷனலா இதுவரைக்கும் எந்த பிளாட்ஸ்லயுமே குடுக்காத ஒரு விஷயம் ஈவி கார் சார்ஜ் பாயிண்ட். அதுக்கும் நம்ம உள்ள பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓ சூப்பர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டா வந்து நம்ம கிரீனிஷா வச்சிருக்கனால ஆமா. நீங்க வந்து ஈவி அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சார்ஜ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சிருக்கவங்களுக்கு அது இன்னும் ஃபியூச்சர்ல அடிஷனல் யாராச்சும் வந்து அட்வான்டேஜ். பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்றாங்கன்னா அவங்க சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு இப்பவே நீங்க வந்து ஒரு இப்ப அது நம்ம கொடுக்க போறோம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்க வந்து ஒரு லேண்ட் வாங்குறீங்க இல்ல நீங்க வந்து ஒரு சேவிங்ஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா இருக்கும். ப்ரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோன் எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ சென்னையில இருக்கிறவங்க இல்ல மத்த இடத்துல இருக்கிறவங்க நம்ம சைட்டை வந்து பார்க்கணும்னா அது எப்படி ப்ரோ அது? இப்போ ஃபேமிலியோட சைட் வந்து விசிட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி நம்பர்லாம் உள்ள குடுப்போம். ஸோ அத நீங்க கான்டாக்ட் பண்ணி அ அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டியுமே நம்ம பண்ணி குடுத்துருவோம். ஓகே. ஃப்ரீயா. பிக்கப் அண்ட் டிராப் வந்து ஃப்ரீ. ஓகே. கேப் ஃபெசிலிட்டிஸ் பண்ணலாம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். நீங்க வந்து லேண்ட்லாம் வாங்கணும் அப்படின்னு பாத்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க வந்து ஃபியூச்சருக்கு ஒரு லேண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசெட்னே சொல்லலாம். நம்ம வந்து சொத்து வாங்கி வைக்கிற மாதிரி தான். இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பை பண்ணீங்கன்னா ஒரு 4-3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கும். உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இது வந்து ஒரு வீடுங்க இருக்க ஏரியா அப்படின்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு பெஸ்டான ஒரு லேண்டா தான் இது இருக்கும் அப்படின்றேன். அது மட்டும் இல்லாம ப்ரோ சொன்ன மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சைட்டுக்கு விசிட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேலயே நம்பர் இருக்கு. நீங்க வந்து கால் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு டீடைல் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம சென்னையில இருந்து உங்களை வந்து பிக்கப் அண்ட் டிராப் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. லோன்ஸ் எல்லாமே டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டா சொல்லியாச்சு. கண்டிப்பா நீங்க வந்து இந்த இடத்த விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இவங்க வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரீனிஷா அது மட்டும் இல்லாம ஒரு 4 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்தா ஸ்டாச்சு வந்து வச்சிருக்காங்க. பார்க்கவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தீம்ல தான் இருக்கு. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பை.